நெஞ்சம் பொறுக்கவில்லையே, என் நெஞ்சம் பொறுக்கவில்லையே என்று என் இதயம் வலிக்கிறது. எம் கவியர் தொடக்கப் பள்ளியின் 845 மாணவர்களும் விழிப்புமிக்க இந்த நாளை எங்களுடன் கொண்டாட முடியவில்லையே என்று இதயம் வலிக்கிறது. பொறுக்கவில்லையே, என் நெஞ்சம் பொறுக்கவில்லையே. என் பாரத தாயின் கண்ணீரை துடைக்க செந்நீர் சிந்திய வீர தியாகிகளாம் என் அண்ணல் சகோதரர்களின் தியாகத்தை நினைத்து தலை வணங்குகிறேன். விடுதலை தாயின் விடுதலை காற்றின் சுதந்திர தீபத்தை ஏற்றி சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இவ்வேளையில் எழுச்சிமிக்க இந்நாளை எழுச்சியோடு விழுமிய சிந்தனைகளோடு வீர தாய்க்கு வணக்கம் அளிக்க வந்திருக்கும் எம் அருமை சகோதரமே, உன் அனைவரையும் தலை வணங்கி சுதந்திர தின விழா வாழ்த்துக்களோடு ஒரு சிறு வார்த்தைகளை கூறி அமைக்கின்றேன். அழகிய உலகை படைத்தார் கடவுள், அழகிய உலகின் அழகை மெருகூற்ற நம் பாரத தாயின் பொதிந்து கிடக்கும் செல்வங்களை மெருகூட்டி சிறப்பேற்ற இன்று அறிஞர்கள் பலர் நம் பாரத தேசத்தை அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாரதத்தின் அழகு மேலும் பொலிகிற வெளிநாடுகளையும் சந்தித்து எங்கள் பாரத தாயின் அழகை பாருங்கள். கண்ணியமும் கட்டுப்பாடும் மிக்க எங்கள் எழுச்சிமிக்க பணி வாழ்விலே அதன் சிகரமாக எம் தாய் ஒலிக்கிறாள் என்று தங்களுடைய அரிய படைப்புகளால் உலகத்துக்கே மெருகூட்டிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு சயின்டிஸ்ட் அவர்களுக்கெல்லாம் நம் தாய்மண்ணின் சிறப்பை உணர்த்தும் அருமையான சயின்டிஸ்டாக இந்த நாளின் அகிம்சை தியாகத்தை கொடுத்து சுதந்திர காற்றை வீச செய்த நம் அண்ணல் காந்தியின் பெயரையே தன் பெயராக பெற்று அகிம்சை வழி பாடுபட்ட அந்த தியாக தந்தையினுடைய வழியை பின்பற்ற இதோ என் பேரும் மோகன் என்று தலை நிமிர்ந்து நிற்கின்ற எங்கள் அருமை அண்ணன் சயின்டிஸ்ட் அவர்கள் இந்த நாளில் நம் பள்ளிக்கு அழகூட்டுவதை நினைக்கும் போது உண்மையிலேயே 79வது சுதந்திர தின விழா காற்றை உண்மையாக சுவாசிக்கிறோம். ஏனென்றால் இச்சிறு பள்ளியில் இம்மேலை அமர்ந்திருப்பது நமக்கு பெருமை. அதை என் அனைத்து குழந்தைகளும் காணவில்லையே என்று என் இதயம் வலிக்கிறது. ஏனென்றால் அதை கண்டு இன்னும் பல சயின்டிஸ்ட்கள் நம் பள்ளியில் உயர்ந்திருப்பார்களே என்ற ஒரு ஏக்கம், அதிலும் பெண் சயின்டிஸ்ட் என்று நாம் பெருமிதத்தோடு கூறலாமே என்ற ஒரு தாக்கம். ஆம் அன்பு சகோதரமே, அனைவரும் 79வது சுதந்திர தின விழாவுடைய சிறப்பை கூறி சென்று விட்டார்கள். நான் கூறுவதற்கு என்ன இருக்கிறது என்று என்னால் கூற முடியாது. ஆனால் நேரமும் காலமும் குறைவாக இருப்பதால் நேரம் இருக்கிறது. ஆனால் இன்று விடுமுறை, இதையும் பறித்து விட்டார்களே, எங்கள் சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டதே என்ற உங்கள் இதயத்தின் ஏக்கம் உங்களை கண்ணீருக்குள் உள்ளாக்கி விடக்கூடாது என்ற ஒரு தாக்கத்தால் என் மொழியை பின் நாட்களில் கொடுக்கிறேன். இந்த நாளின் மொழிகளே நமக்கு இதயத்தில் ஆணி தரமாக படர்கின்ற அச்சாணியாக பச்சை மரத்தில் பதிக்கப்பட்ட ஆணிகள் பதியட்டும். வீர தாய் பல்வேறு நம் வீர தாய்கள் மடிந்த இந்த இடத்தில் நம் ஆசிரியர் கூறினார்கள், தற்கொலை என்று. இல்லை இல்லை, அது தற்கொலை அல்ல, வீர தியாகம். பிறருக்காக நம்மை அழிக்கும் போது அது பேர் பெறுகிற தியாகம். எனக்காக நான் சாகும் போது அதுவே தற்கொலை. எனவே பல்வேறு வீர தியாகிகள் தன் உயிரை தியாகத்திற்காக கொடுத்தார்கள். அந்த தியாகிகளின் வரிசையில்
காத்து கட்டுப்பாடான கண்ணியமான வாழ்வை வாழ்ந்து உண்மை சுதந்திரத்துக்கு அர்த்தம் கொடுப்போம். அதற்காக இந்த நாளை மெருகூட்டிய எங்கள் அனைத்து கலைக்குழு ஆசிரியர் சகோதரிகளுக்கும், இடத்தை சிறப்பு செய்த சுகாதார குழு சகோதரிகளுக்கும், அவர்களோடு துணை நின்று உருவெடுத்த ஜெபக்குழு ஆசிரியர் சகோதரிகளுக்கும், இந்த நாளில் மணி மகுடமாக திகழ்கின்ற என பல்வேறு திறன்களை பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், தமிழ் பேச்சு அளித்த விருத்திடி, ஆங்கில பேச்சு வழங்கிய விருத்துசி, சொற்பொழி வழங்கிய ஆசிரியர் சாந்தி, வரவேற்புரை வழங்கியவர் என ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அருமையாக கொடுத்த அனைத்து என் அன்பு கரங்களாக திகழ்கின்ற ஆசிரியர் சகோதரர்களுக்கும், குழந்தைகளை 845 நம் அன்பு மாணவ செல்வங்கள் அமர இடமல்லையே என்று தவிக்கின்ற இடத்தில் அவர்களுக்குடைய சான்றாக வந்து ஒரு நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களாகிய குழந்தைகளை உங்களுக்கும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோருக்கும், சிறப்பாக என் அன்பு சகோதரர் சைன்ரோஸ் முக்கிய நெற்கதை எப்பொழுதும் தலை சாய்ந்து கொண்டிருக்கும். சைனிஸ் என்பது நம்முடைய தேசத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு மிக்க பணி, தியாகப்பணி. ஆனால் அவர் தன்னையே புடமிட்டு தாழ்த்தி ஒரு சிறு மகன் போன்று, குடிமகன் போன்று தன்னை தாழ்த்தியதுதான் பெருமைக்கு சிறப்பு, தலைவர்களுக்கு சிறப்பு. அப்படிப்பட்ட தலைவர் இந்த நாளில் இருப்பதை நினைத்து அவருக்கும் எங்கள் நன்றி கூறி, வந்தே மாதரம் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுவாசிப்போம் சுதந்திர காற்றை, பாடுபடுவோம் நம்மை அடித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற சிறு சிறு பச்சோந்திகளாக இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழித்து உண்மையான விடுதலையை நம் நாட்டு